நடப்பு ஐபிஎல் சீசனில் முதன்முறையாக பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றதை அந்த அணியின் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழ்நாடு மற்றும் கர்நாடக முதலமைச்சர்கள் பெங்களூரு அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் கண்களை கவரும் வகையில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ரசிகர்களின் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது. ஆர்சிபி வீரர்களும் ஒருவரையொருவர் கட்டித் தழுவி உணர்ச்சி பொங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கோப்பையை உச்சி முகர்ந்தும் தோள்களில் சுமந்தும் கொண்டாடினர். கோப்பையுடன் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். விராட் கோலியும் அவரது மனைவி அனுஷ்காவும் கோப்பையுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பெங்களூருவில் சாலைகளில் பட்டாசுகளை வெடித்து ஆர்சிபி ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். பெங்களூரு பிஜிஎஸ் மைதானத்தில் ஆட்டம் பாட்டத்துடன் ரசிகர்கள் வெற்றியை கொண்டாடினர். இந்த வெற்றியை காண 18 ஆண்டுகள் காத்திருந்ததாக ரசிகர்கள் தெரிவித்தனர். Very happy for this movement because it's been 18 years. So we are very happy and we are loyal fans to the Bangalore. கர்நாடக மாநிலம் முழுவதும் ஐபிஎல் வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். கலபுரகியில் சாலையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்களை காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்கரையில் ரசிகர்கள் கொண்டாடினர். இதனிடையே ஐபிஎல் போட்டியில் வரலாற்று வெற்றி பெற்ற பெங்களூரு அணிக்கு வாழ்த்து கூறியுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, ஈசாலா கப் நமதே, அதாவது தங்களது அணிக்கே கோப்பை என்ற கனவு கடைசியில் நனவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோன்று எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்தியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பல ஆண்டுகளாக இந்த கனவை சுமந்தீர்கள், தற்போது இந்த கிரீடம் விராட் கோலிக்கு மிகவும் சரியாக பொருந்தியிருப்பதாக கூறியுள்ளார். அடுத்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடமிருந்து ஒரு வலுவான கம்பேக்கை எதிர்பார்ப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.